இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 2, 2025 2/6/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை. மகம் நட்சத்திரம் இரவு 10:56 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். வளர்பிறை சப்தமி திதி இரவு 8:36 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. யோகம் சரியில்லை. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சப்தமி விரதம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சம்பந்தமான ஒரு யோசனை இருக்கும். போகலாமா வேணாமான்னு யோசிச்சிங்கன்னா போயிட்டு வர்றது நல்லது. நீங்கள் போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு போகாமல் இருந்தீங்கன்னா கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பற்றிய கவலை, குழந்தைகளை பற்றிய கவலை, உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல், பூர்வீக சொத்து, அப்பாவுடைய சொத்து சம்பந்தமாக தம்பி தங்கை கூட அனாவசியமாக சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு. அதனால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இத்தனை நாளாக நான் பிஸ்னஸே பண்ண மாட்டேன், நான் வீட்டில் சும்மா இருப்பேன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கூட வீடு தேடி வந்து ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறேன் பாரு. உங்களுடைய திறமையை தெரிந்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிடும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த 2ஆம் தேதிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தரும். குறிப்பாக உங்களுடைய தசமஸ்தானாதிபதியான சனி விரயத்தில் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு, மேன்மைகள் ஏற்படுவது, வியாபாரத்தில் வளர்ச்சி போன்ற விஷயங்கள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடந்த காலத்தை பற்றின சிந்தனை நிறையா உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் நிறையா சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். மனசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான சிந்தனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், நான் திருமணம் ஆகாதவர் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளோ, உங்களுடைய படிப்பு சார்ந்த முயற்சிகளிலோ நீங்கள் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விரக்தி மனப்பான்மை மனசில் இருக்குது. ஆனால் வெற்றி உங்களை தேடி வரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் குழந்தை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களுடைய வேலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ஆனால் உங்களுடைய தாயாருடைய ஹெல்த்தை பற்றி கவலை இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு, இல்லை ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போகிறதுக்கெல்லாம் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். அதே சமயம் வீட்டில் சில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் வண்டி மாற்றணும், 2 வீலர் மாற்றணும், கார் மாற்றணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. ஏன்னா இந்த கேதுவின் நட்சத்திர சாரத்தில் தான் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதனால் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்கள் மனசில் இனம் புரியாத குழப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பணவரும் ஏற்படுகின்ற சூப்பரான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்களின் தேவைகளை, அறிவு தேவைகளை
பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்க. நல்ல அட்வைஸ் கொடுக்கறதுனால அவங்கக்கிட்ட நல்ல பேர் வருமானு கேட்டால் நல்ல பேர் வராது. அதனால் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. இன்றைக்கி எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலேயே நீங்கள் செய்யக்கூடிய விதம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு சற்று அலைக்கழிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். உங்களுக்குள்ள இருந்து வந்த அந்த அன்பு வெளிப்படுவதன் மூலமாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்து வந்த மனபேதங்கள் விலகும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த புதிய நபர் உங்களை விட தரம் தாழ்ந்தவராக இருப்பார். உங்கள் தகுதிக்கு அவர் குறைவானவர் அல்லது உங்களுடைய அறிவுக்கு அவர் குறைவானவராக இருப்பார். நீங்கள் தான் அங்கே அவங்களுக்கு அறிவு பாஸ் பண்ணணுமே தவிர அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு எந்த விதமான அறிவும் அல்லது அனுபவமும் வராது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது இயலாமையின் வெளிப்பாடு கோபம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயலாமை இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படும். அதனால ஒரு பதட்டத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மருத்துவ ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை. அதனால கவலைப்பட வேண்டாம். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டதுன்னா அதனால கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல 2ஆம் வீட்டதிபதி இருப்பது உங்களுக்கு பணபலத்தை ஏற்படுத்தும் அல்லது வருமானத்தை ஏற்படுத்தும். குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஆனா சில சமயம் உங்களுடைய வார்த்தைகள்ல தரம் தாழ்ந்த வார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களை கோபப்படுத்திட்டா நீங்க போதும், என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது, உங்க வாயிலேருந்து வருது. சில சமயம் சாக்கடையா இருக்கும், கவனமா இருந்துக்கோங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல வார்த்தை விரயங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. குடும்பத்துல நீங்களா சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கும். குடும்ப எதிரிகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய வியாபார விஷயத்துல உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். அவர்கள் எழுச்சி அடைவார்கள். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்க மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுறாங்க. வேலை சம்பந்தமாக கடுமையான உழைப்பு இருக்கு, அதிகமா வேலை கொடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரு புலம்பல் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம், குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதுவும் குறிப்பா நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இல்ல மியூசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய நபராக இருந்தால் இன்று அதன் மூலமாக வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக வருமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலையும் வியாபாரம் சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் ஆதாயத்தை தேடுவீர்கள். அந்த ஆதாயம் இன்று உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சக பணியாளர்கள் அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்தின் மூலமான நற்செய்திகள், அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு குதூகலம். அதாவது ஊர்ல கல்யாணம் மாறல சந்தனம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. கடக ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு, வளர்பிறை சந்திரன். அதனால குடும்ப விஷயத்த நிறைய பேசுவீங்க. அதாவது விரக்தித்தனமா வெட்டேத்தித்தனமா பேசுறதுனால குடும்பத்துல இருக்கிறவங்க சில பேர் உங்க பேர்ல வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ ஏன் இப்படி நெகட்டிவாவே பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வார்த்தையை இன்னைக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. முன்கோபம் அதிகரிக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம், வீடு மனை சார்ந்த விஷயங்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமான பங்காளி சண்டையில நீங்க எதிர்த்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படும். இன்று வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க பேசுறது விரக்தி மனப்பான்மையில பிலசாபிக்கலா பேசுவீங்க. ஆனா கோபத்துல பேசுறீங்கன்னு எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும். அதனால கொஞ்சம் கோபத்தை காமிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க.
இதனால உங்களுக்கு எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானாதிபதியான பாதகாதிபதியான சுக்கிரன் தசமஸ்தானத்தில் இருக்காரு, தசமஸ்தானாதிபதி நீச்சமா இருக்காரு. இதனால உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். ஒரு 2 நாள் இருக்காது, 2 நாள் வேலை போயிடும், திருப்பி வேற ஒரு வேலை கிடைக்கும். அந்த மாதிரி இல்லாட்டி ஒரு வேலைக்கு நீங்க ஜாயின் பண்றதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அந்த இன்பிட்வீன் ஜாப்ஸ் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நீங்க வெளியூருக்கு டிராவல் பண்ணுவீங்க, வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணுவீங்க. அது சம்பந்தமான முயற்சிகள்ல குடும்பத்துல அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக சில விஷயங்களை பேசுவீங்க. அதனால அவர்கள் கன்வின்ஸ் ஆவாங்க. ஆனா கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியான பயணங்கள் வெற்றியை தரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எதிரிகளாலேயே அடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க பேசக்கூடிய அந்த பிலசாபிக்கல் வார்த்தைகள்லாம் அல்லது அறிவார்த்தமான வார்த்தைகள் எதிரில் இருக்கிற எதிரிக்கே மனசுல ஒரு இலகுவாகிறதுக்கு, ஒரு மனசுல ஒரு பாசம் வருவதற்கு, உங்க பேர்ல ஒரு மரியாதை வருவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிரியே உங்களை பாராட்டுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமான செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவி உறவுல பெருசா பாதிப்பு இல்லை, ஆனா அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை மட்டும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி ராசியில இருக்காரு, அதுவும் வளர்பிறை சந்திரன். அதனால உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். அது ஒன்னா வீட்டு வேலையா இருக்கும், இல்லாட்டி ஆஃபீஸ் வேலையா இருக்கும், இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். ஆனா அந்த அலைச்சல்னால உங்களுக்கு எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, நீங்க கேட்கலாம் 4ஆம் வீட்டு அதிபதி விரயத்துல நீச்சமா இருக்காரு அப்படின்ட்டு. விரயத்துல இருந்தா கஷ்டம்தான், ஆனா நீச்சமா இருக்கிறது நல்ல விஷயம். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை செயல்படுத்துவதற்காக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உங்க மனசுல இனம் புரியாத குழப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த முடிவு எடுக்கிறதுல தாமதம் ஏற்படுறதே உங்களுடைய குழப்பமான மனநிலை தான். அதனால கொஞ்சம் தெளிவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க மனசுல இனம் புரியாத குழப்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கடந்த கால நிகழ்வுகள் அல்லது சில தேவையற்ற நபர்களின் செயல்பாடுகள் தான். ஆனா அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாக்யஸ்தானாதிபதியான 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் விரயத்தில் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு 4 நாள் அவர் உங்க ராசிக்குள்ள வரப்போறாரு. அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மிருதுவான தன்மை விலகி கடுமையான முகத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது சம்பந்தமான யோசனைகளும் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட ஒர்க் பண்றவங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவீர்கள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டாலும் கவலையும் சேர்ந்தே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கவலை உங்களுக்கு கூட பிறந்த மாதிரி இப்ப இருக்கு. குலதெய்வ வழிபாடோ அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடோ செய்யுங்க. 4ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால வீடு மாற்றம், இடமாற்றம் சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கும். வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு பண்ணினா கூட 10 ரூபாய் முடிய வேண்டிய விஷயத்த 100 ரூபாய் போய் விட்டுரும். அதனால செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில சில உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனா வழக்குக்காக செலவு இருக்குங்க. செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க டைரக்டா ஹேண்டில் பண்ண கம்மியா முடியும்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா அது எதிர்மறையா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான வழக்குகளில் சற்று அலைச்சல் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சார் ராசியில சந்திரன் வந்தா நல்லது சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி எல்லா அலைச்சல்ல சொல்றீங்கன்னா, இந்த அலைச்சல் காரணம் என்னன்னா விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் தான். ராசியில இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மன உத்வேகத்தை தராரு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அதே சமயம் இந்த ராசியில பிறந்தவங்களும் சரி, குறிப்பா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி,
வேலை சம்பந்தமாக புதிய மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஒன்னா வீடு மாற்றம் அல்லது வேலை மாற்றம் அல்லது டிபார்ட்மெண்ட் மாற்றம், ஏதோ ஒரு மாற்றத்தை இன்னைக்கு அனுபவிப்பீர்கள். அது உங்களுக்கு மனசுல ஒரு புத்துணர்ச்சியை தரும். கன்னி ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன் கேது சேர்க்கை இன்று உங்களுக்கு மனக்கவலையை போக்குவதற்காக ஆன்மீக நாட்டம் அதிகரிச்சதுன்னா கோயிலுக்கு போறதுக்கு செலவாகும். கோயிலுக்கு போறது செலவாகாது, அங்க போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு பொருளை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. எங்கேயாவது ஏதாவது உங்க மொபைல் போனையோ இல்லை பர்ஸையோ எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறமா அது இழந்ததுக்கு அப்புறம் தேடி பிரயோஜனம் இல்லை. நீங்க ஆட்டோல போறீங்க அப்படின்னா உங்களுடைய பொருள் அந்த ஆட்டோல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஏறுவதற்கு முன்போ அல்லது அந்த ஆட்டோல விட்டு இறங்கினதுக்கு அப்புறமோ அந்த ஆட்டோ நம்பரை குறிச்சு வச்சுக்கிறது நல்லது. பின்னாடி அது உதவிகரமாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த செலவுகள், கடன் சார்ந்த செலவுகள், கடனை பற்றின யோசனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா கடன் வாங்கணுமா, இந்த கடன் வாங்கினா எனக்கு ஏதாவது லாபம் இருக்குமா அப்படின்னு. ஆனா இது எல்லாமே லாபத்தை தரக்கூடிய வகையில தான் இருக்கு. நீங்களா சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆனா தொழில் முறையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால தந்தை வழியில அறிவுரை கிடைச்சதுன்னா அதை சாதகமா பயன்படுத்திக்கோங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மனசு லேசாவே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா மனசு உங்ககிட்டயே இல்லைங்கிறதா உண்மை. நீங்க எதையோ நினைச்சு மனசை பறி கொடுத்துட்டு, அதாவது யாராவது ஒரு ஆண்கிட்டயோ ஒரு பெண்கிட்டயோ பறி கொடுத்தா தப்பு கிடையாது. ஆனா நீங்க வேண்டாத விஷயத்துக்கு, உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்கு மனசை பறி கொடுத்துட்டு கவலைப்பட்டு இருக்கீங்க. கவலைகள் அதிகரித்தால் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. வேண்டாத விஷயங்களை யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. மூத்த சகோதரரை பத்தின விஷயமோ, அவருடைய ஆரோக்கியமோ, இல்ல உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற மனஸ்தாபத்தையோ எல்லாத்தையும் விட்டுட்டு நிதானமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க மனசு தெளிவடைஞ்சா ஆரோக்கிய தெளிவடையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்துல மட்டும் இல்ல, உடன் பிறந்தவர் மட்டும் இல்லாமல் குழந்தைகளிடமும் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அவங்க கேட்கிற பொருளை வாங்கி கொடுக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் 10 பேர் எதிர்க்க சண்டை போடுற மாதிரி இருக்கும். 10 பேர் எதிர்க்க குழந்தைகளை திட்டுவீங்க, அடிப்பீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. உங்க மனசை கல்லாக்கிட்டு செயல்படுவீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி பாருங்க. உங்க குழந்தைகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் லாபம், பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாட்டினாலும் ஏதோ ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டு லாபத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி, லாபஸ்தானத்துல சந்திரன், அதனால எடுத்த காரியத்துல சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு அறிவுரை கொடுப்பார்கள். உடன்பிறப்புகளால் அறிவுரை கிடைக்கிறதுன்னு கவலைப்படாத. தம்பி தங்கையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அறிவுரை கொடுக்குறாங்கன்னு கவலைப்படாதீங்க. மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். அதனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. வியாபாரத்துல லாபம் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க குழந்தையா இருந்தா, படிக்கிற குழந்தையா இருந்தா படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்க உடம்புலையும் மனசுலையும் ஒரு புத்துணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று ஆன்மீக நாட்டம் இருந்ததுன்னா முடிஞ்சா குலதெய்வம் கோயிலுக்கு அல்லது இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய எதிர்காலத்தை சீராக செயல்படுத்துவதற்கு இந்த வழிபாடு உறுதுணையாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு, வியாபார மேன்மை, பண வருமானம் போன்ற நல்ல விஷயங்கள் இருக்கு. உங்ககிட்ட ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய, ஒரு பொலிவை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். பதவி உயர்வு மட்டுமல்லாமல் மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். இன்ஃபேக்ட் மேலதிகாரிகள் உங்களுக்கு திடீர் உதவி செய்வார்கள். அந்த உதவியின் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
உங்களை மரியாதைப்படுத்துவாங்க. 10 பேர் எதிர்க்க உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களே. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க பேசுறது சில சமயம் தவறான வார்த்தைகளாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்றைக்கி சில பேர், அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தின் காரணமாக வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கும். வெளியில் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டில் எலி வெளியில் புலின்னு. நீங்கள் வெளியில் புலியாக இருக்கீங்களோ இல்லையோ, வீட்டில் எலியாக கூட இல்லை, எலி புழுக்கையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்க பேசுகிற பேச்செல்லாம் காது கொடுத்து கேட்காம நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா மரியாதை குறைவு ஏற்படாது. அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்களும் பேசுனீங்கன்னா, வாழ்க்கை துணைக்கு ஈக்குவலண்ட்டாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அல்லது நெருங்கிய பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்கக்கிட்ட நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும். விருச்சிக ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன். அலுவலக ரீதியாக சற்று கவலைகள் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் கவலை இருக்கதான் செய்யும். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இன்னும் 3 நாள், ஜூன் 5ஆம் தேதி முடிஞ்சு 6ஆம் தேதி விடிஞ்சதுன்னா உங்களுடைய எதிரிகள் மறைந்து போவார்கள். எதிரிகள்லாம் அப்படியே உங்கள் கண்ணெதிரில் நீங்கள் போனீங்கனாலே பேசிகிட்டு இருக்கிறவங்கள எந்திரிச்சு நின்று சல்யூட் அடிப்போம். அந்த அளவுக்கு மாற்றம் வரும். அதுக்கு பொறுமையாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் நிதானமாக செயல்படணும். இன்னைக்கு கடந்த கால நிகழ்வுகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய மறைமுக எதிரிகள், இவர்களை பற்றிய மனக்கவலை இருக்கும். ஆனால் கவலையினால எந்த பாதிப்பும் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தாது. வருமானத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வருமான நிகழ்வுகள் மூலமாக தொழில் முதலீடுகளோ அல்லது வியாபார முதலீடுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு செலவுகள், வியாபாரத்தில் முதலீடு பண்ற செலவுகள், குடும்பத்தில் செலவுகள், சுப செலவுகள் அதிகரிக்கும். அதாவது இதெல்லாம் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கான செலவுகளாக இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். பட் என்னன்னா, சில எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய திருமணம் சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய எதிர்காலம் கருதி வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் இன்னைக்கு ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. அது உங்க மனோதிடத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகளும் மனக்குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லை. ஆனால் உங்க உடம்புல அசதி இருக்கு. அசதியின் காரணமாக ரெஸ்ட் தேவைப்படுறது. மனசுக்கும் ரெஸ்ட் தேவை, உடம்புக்கும் ரெஸ்ட் தேவை. ஆனால் கூட இருக்கிறவங்க உங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் குடும்பத்தாரின் ஒற்றுமைத்தன்மை உங்களுக்கு எதிரியாக செயல்படும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி இருக்காது. பிரிவை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி, இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குறிப்பா தந்தையை பற்றிய கவலைகள் அல்லது தந்தையை பற்றிய யோசனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் தந்தை வெளியூர்ல இருந்தாலோ இல்லை தந்தையை இழந்திருப்பவர்களோ உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள், உங்க அப்பா உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டா இருந்தாரு, உங்க அப்பா உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாரு, இப்படி கடந்த கால விஷயங்களை பத்தி கவலைப்பட்டு சஞ்சலப்படுவீங்க. மனசுல இனம் புரியாத தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் கடந்த கால நிகழ்வுகள் மூலமாக ஒரு சில சந்தோஷமான அனுபவங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். மூத்த சகோதரர்கள் வழியில தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்கம் அல்லது தந்தை வழியில உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. குறிப்பா அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிச்சா இன்னைக்கு வேண்டாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மனசுல இனம் புரியாத குழப்பம் ஏற்படும். அதாவது கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மனக்குழப்பம், மன தடுமாற்றம் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பற்றிய வளர்ச்சிக்கான முயற்சியில நீங்க முன்னேற்றம் அடையறதுக்குண்டான சூழ்நிலை. குழந்தைகளை முன்னேற்றுவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும்.
இந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளின் காரணமாக, கடந்த கால நிகழ்வுகளின் எண்ண ஓட்டங்களின் காரணமாக இந்த நல்ல விஷயத்தை கூட நீங்க என்ஜாய் பண்ண மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் விஷயத்துல அந்த என்ஜாய்மெண்ட்டை மட்டும் எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்று உங்களுக்கு குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள் வெற்றிகரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். கலைத்துறை நண்பர்களால் இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதன் மூலமாக பெரிய மனிதர்களே உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவார்கள். ஆதாயம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. ஆனா கொஞ்சம் பிடிவாத குணத்தோட செயல்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. குறிப்பா வார்த்தைகளில் கவனம் தேவை. வார்த்தைகள் மாறித்து பண வருமானமோ எதிரிகளின் பலமோ அதிகரிக்கும். பண வருமானம் குறைந்து எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். உங்களுடைய கவலைகள் எதனால அப்படின்னா உங்க எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதுதான் இப்ப பிரச்சனை. அதுவும் குறிப்பா அவங்க தரம் தாழ்ந்து செயல்படுவார்கள். உங்க தகுதிக்கு அவர்கள் எதிரியா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. ஆனா நீங்க அவங்கள பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க. அவங்க உங்ககிட்ட ஏறி மிதிச்சு உங்ககிட்ட காரியத்தை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு பொறுமை காக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனா பொறுமை மீறித்து சாது மிரண்டால் காடு கொள்ளாது. மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டமம்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க, மனசு குழப்பம் அடையிறதுன்னு. உங்களுக்கு கேட்கவே வேண்டாம். காரணம் என்ன? சந்திரன் கேது சேர்க்கை. மனசுல விரக்தி மனப்பான்மை அல்லது தெய்வ அனுகூலத்துக்காக ரொம்ப கவலைப்படுவீங்க. தெய்வம் எனக்கு அது பண்ணல, கடவுளை என்ன கை விட்டு எடுத்துட்டு சில ஜோசியர்கள்ட்ட நீங்க பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கடவுளை பத்தி நிந்திக்கிறதுல உங்களை மாதிரி யாரும் கிடையாது. கடவுள் நிந்தனைங்கிறது சர்வசாதாரணம் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும். ஆனா கடவுள் உங்களுக்கு என்னைக்குமே கைவிடாது. அதனால பொறுமையா இருங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கு. குறிப்பா 7ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பயிற்சி ஆகிறதுக்கு இன்னொரு 4 நாள் தான் இருக்கு. அதனால உங்களுக்கு நன்மைகள் பல அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. லாபஸ்தானாதிபதி 8ல போய் மறைய போறாரு. அதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதுவரை பொறுமை காப்பது. ஆல்ரெடி சிம்டம்ஸ் வந்தாச்சு. அந்த சிம்டம்ஸை உங்களால கிராஸ் பண்ணிக்க தெரியலன்னா நம்மளை தான் மாத்திக்கணுமே தவிர கிரகங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். என்ன பேசினாலும் சரி, இன்னைக்கு கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தடுமாற்றம் ஏற்பட்டு அதிகமான பணத்தை கொடுத்துட்டு சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையா செயல்படுங்க. நீண்ட நாட்களாக நீங்க யாருக்காவது வட்டி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு மேலும் பண விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன சஞ்சலம், தடுமாற்றம், வார்த்தை குழப்பம். குறிப்பா வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை பத்தி தப்பா பேசினாங்கன்னா அவங்களுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி நீங்க பேசுவீங்க. அதாவது சக பணியாளர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடம் நிம்மதியா இருக்காது. அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுறதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாகவும் சரி, குடும்பத்திலும் சரி, கணவன் மனைவி உறவுல மனஸ்தாபம், வேலை செய்யற இடத்துல மனஸ்தாபம், வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரிகள் விஷயத்துல கௌரவ குறைபாடு போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் பெற்றோரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா டீச்சர்ஸுடைய மிரட்டலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. படிப்புல ஆர்வத்தை செலுத்தினால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். கும்பராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரன் கேது சேர்க்கை. அதாவது இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு அந்த பிலசாபிக்கல் தாட் ஜாஸ்தி ஆகும். அதாவது நம்ம இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமோ, அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமோன்ட்டு சில கற்பனை விஷயத்தை யோசிப்பீங்க. கற்பனையில வாழ்வதன் மூலமாக நிஜத்தை, நிதர்சனத்தை விட்டு விடுவீர்கள். அதனால உங்களுக்கு சில நண்பர்களின் முக்கியமான உதவிகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம போயிடும்.
நண்பர்கள் உதவி செய்கிறாங்க, வாழ்க்கை துணையுடைய முக்கியமான நல்ல பலன், நல்ல விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போகிறது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம போகிறது. அதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்களுடைய அந்த சாதக பலன்கள் கண்ணுக்கு தெரியாததுனால உங்கள் கண்ணை மறைக்கிறது. அதனால் அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டிய மரியாதையும் அன்பையும் வெளியாரிடம் கொடுக்கிறீர்கள். அதனால் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். நீங்கள் எதிரிகள்னு நினச்சி கொடுக்குறீங்களா, இல்லை யாருக்கோ கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு அன்பை கொடுக்குறீங்களான்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கிட்ட நீங்கள் நட்பு பாராட்டுவீர்கள். அவர்களிடமிருந்து விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது. நீங்களாக சமயோஜிதமாக வெளியில் வரணும், அடுத்தவங்க சொல்லி வரக்கூடாது. உங்கள் சமயோஜித புத்தியை வளர்த்துக்கிறது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளின் காரணமாக உங்களை நீங்கள் கொஞ்சம் தாழ்த்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது நீங்கள் எப்படின்னா உங்களை தாழ்த்திக்கிட்டு அடுத்தவங்களை உயர்த்தி பேசணும்னு நினைப்பீங்க இன்னைக்கு. ஆனால் அது என்ன ஆகும்னா உங்களை தாழ்த்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அடுத்தவங்களை உயர்த்தி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். மற்றவங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று ஓரளவுக்கு நற்செய்திகள் வரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். உடன்பிறப்புகள் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக பாக்கியஸ்தானத்துக்கு குரு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால, சுக்கிரனின் பார்வையும் இருக்கிறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி அத்தைமார்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த மருத்துவ ரீதியான தடுமாற்றங்கள் நற்செய்திகளை தரும். மீன ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன். அதனால இன்னைக்கு கடன் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கி என்ன சார் பண்ண போறேன், கடனை வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் ஆனால் முடியலையே அப்படின்னா எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். அதனால கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வியாபாரத்தில் உங்களுடைய சப்ளையர்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு கெடுபிடி காட்டுவாங்க. அவர்களிடம் வாங்கிய பொருளுக்கு இன்னைக்கு பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால புதுசாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்க பேசுறது நல்ல வார்த்தையா இருந்தாலும் கேட்கிறவங்களுக்கு அது தவறாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருந்த தடுமாற்றங்கள் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பெரிய பண வருமானம் எதிர்பார்த்து ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் நீங்கள் கடன் வாங்கினா கூட பெருசாக அமௌண்ட் கடன் கேட்டால் கிடைக்காது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கேட்டால் கிடைக்காது. சின்ன அமௌண்ட் கேட்டால் தான் கிடைக்கும். பேங்க் ப்ராசஸிங்கில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றமான சூழ்நிலை காரணமாக கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, உங்க வாழ்க்கை துணை கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். எதிரிகளுக்கு சற்று முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எதிரிகளால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் தான் இந்த மன உளைச்சலுக்கு காரணம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். உங்க பேர்ல விமர்சனத்தை வைப்பாங்க. குழந்தைகள் விஷயத்துல ஓரளவுக்கு அனுகூலமா இருந்தாலும் இன்னைக்கு அவங்களும் பிடிவாத குணத்தோட செயல்படுவாங்க. அதனால இன்னைக்கு குழந்தைகள், உடன்பிறப்புகள், உங்களுடைய தாயார், இப்படி எல்லாருமே உங்களை எதிரியா பாவித்து செயல்படுவாங்க. அதனால கொஞ்சம் அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது கவனமா இருங்க. மனசுல இருக்கிறத அப்படியே பேசினீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்ப்பை வலுக்க செய்யுமே தவிர எதிர்ப்பை குறைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. குறிப்பா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.